திருப்பரங்குன்றம் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 2 நீதிபதிகள் அமர்வு அளித்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக கோவில்கள், வீடுகளில் மக்கள் தீபமேற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பரங்குன்றம் பழனி ஆண்டவர் கோவில் தெருவைச் சேர்ந்த பெண்கள் ஒன்று கூடி அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தன்று மலை மீது உள்ள தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும் என்ற உத்தரவு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அதாவது 2 நீதி தேவன் வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு மீண்டும் மீண்டும் உற்சாகம் தருது. ஆனால் தமிழக அரசு வந்து இதை புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே வேண்டாலும் போட்டோம், அதனால் ஒன்றும் இல்லை. தீபம் ஏற்றுறது உறுதியாயிருச்சு, பரீட்சையில் பாஸ் பண்ணியாச்சு. இந்த பாஸை வந்து திருப்பி ஃபெயில்னு சொல்ல முடியாது. அடுத்து மீண்டும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் இதே அடி வாங்கி திரும்பி வருவாங்க. முருகனுக்கு தான் வெற்றி. நாங்கள் இதை வந்து எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழக அரசு. அதாவது 2 திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள முருகன் கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் விளக்கேற்றி வழிபட்டனர். இதேபோல் சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் நீதிமன்ற உத்தரவை வரவேற்று பாஜக, இந்து முன்னணி மற்றும் RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். சென்னை சாலி கிராமத்தில் உள்ள இல்லத்தில் தீர்ப்பை வரவேற்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அகல் விளக்கேற்றி வழிபட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்து மக்களுக்கும் இந்து மதத்திற்கும் எதிராக திமுக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக விமர்சித்தார். ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் சென்று விளக்கேற்றினால் சட்ட ஒழுங்கு பாதிக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு மதத்திற்கு அனுமதியை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக நீங்கள் இந்து மதத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறது என்பது மட்டுமல்ல, தங்களது அதிகாரத்தை இந்துக்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்கிறோம். அதனால் இன்று மாநில அரசிற்கு நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆன்மீகத்தை இன்று அரசியலாக்கியதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நீங்கள் ஒரு பதற்றத்தை அரசாங்கம் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bombay G Square. For details call 8939750009.